நான் என்ன 3 இயர்ஸ் பார்த்த அந்த அப்ரைட் வேற இப்போ இருக்கிறது வேற மாதிரி. ஆமாம். ஆனால் லைக் இப்போ எனக்கு என்ன டவுட்னா, ஓகே ChatGPT இருக்குது அப்படிங்கும்போது ஏன் நம்ம கிட்ட வராங்க? இப்போ ChatGPT வந்துட்டு இப்போ செட் ஆஃப் பர்பஸுக்கு தான். போய் நான் இப்போ ஒரு மெயில் சென்டிங் பிஸ்னஸ் தான் எனக்கு ஃபியூச்சர் இருக்குமா? எப்படி போயிட்டு இருக்க பிஸ்னஸ்லாம்? ஸோ உங்களை பற்றி சொல்லுங்கள். எங்கே ஸ்டார்ட் பண்ணுங்க? ஸ்டோரிலேயும் ஸ்டார்ட் பண்ணால் ரொம்ப பெஸ்ட். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்ரீலங்காவில் டேக்ஸ் இல்லையா? ஸோ நீங்கள் ஏஜ் 25 இந்த லெவலுக்கு வந்துட்டீங்க. ஆமாம். உங்களுடைய ஒரு தாட் ப்ராசஸ் எந்த மாதிரி இருக்குது? லைக் வந்து நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், இல்லை இது வரைக்கும் வந்த ஜேர்னி எப்படி இருந்துச்சு, அதை பற்றி கொஞ்சம் பேச. ஓகே, வந்த ஜேர்னி வந்து ஏர்னிங்ஸ் வைஸில் பார்த்தோம் அப்படின்னா சொன்னால் சிலவங்க வந்து $20,000 மேலே மேக் பண்ணியிருக்காங்க பர் மந்த்துக்கு. நோ, என்ன பொறுத்த வரையில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லுவோம், ஊபர் ஓடுறாங்க, ரேபிடோ ஓடுறாங்க. ஸோ இதில் ஃபியூச்சர் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. ஆக்சுவலாக இங்கே ஒரு விஷயம் இருக்குது, எனக்கு ஸ்ரீலங்காவில் எப்படின்னு தெரியல. இங்கே டேட்டா என்ன ஒரு ஸ்கேமான ஜாப். ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த பர்சன் ஆக்சுவலாக ஏஜ் 20 ஃப்ரீலான்சிங் ஸ்டார்ட் பண்ணி இப்போது 3 lakhs per month வந்து எடுத்துகிட்டு இருக்காரு, அதுவும் பார்ட் டைமில். அண்ட் ஏஜ் 21 அவர் வந்து ஓன் பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் ஏஜ் 25 பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கண்ட்ரீஸில் ஒரு பிஸ்னஸ் வந்து பெருசாக்கியிருக்காரு. ஆக்சுவலாக மல்டிபிள் கண்ட்ரீஸில் கொண்டு வந்திருக்காரு. ஸோ இவர்கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் கேட்க போகிறோம். லைக் வந்து ஃப்ரீலான்சிங் இப்போ நான் 2025 ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணும், அண்ட் தென் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா மல்டிபிள் கண்ட்ரீஸில் எதுவும் பண்ணோம் அப்படின்னா எப்படி அதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஓவரால் ஐடியா கிட்ட கேட்க போகிறோம். அண்ட் 2022 இவங்க கூட நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ அதில் நான் வந்து இவங்க இந்த அப்ரைட்டில் வந்துட்டு லைக் ஃப்ரீலான்சிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ட்ரைனிங் நானும் எடுத்திருந்தேன். அதுவும் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதை பற்றி இந்த ஒரு பாட்காஸ்ட்டில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஓவரால் ஐடியா வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கும். லைக் வந்து ஒரு ஃப்ரீலான்சர் ஆகணும், இல்லை வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஓவரால் ஐடியா இந்த பாட்காஸ்ட்லேயே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. திஸ் இஸ் அபென். வெல்கம் டு மை சேனல். ஸோ ஹே சார், தேங்க்ஸ் ஃபார் கமிங். தேங்க் யூ ஃபார் பீயிங் ஹியர். நீங்க இன்வைட் பண்ணதுக்கு. ஷூர். ஸோ எப்படி போயிட்டு இருக்கு பிஸ்னஸ்லாம்? கிரேட் கிரேட். 3 இயர்ஸ் பேக் பேசியிருந்தோம். ஆமாம், போயிட்டீங்க. தட்ஸ் ஸ்டார்டிங் பீரியட். நான் வந்து நீங்கள் வந்து அப்டேட்டில் லேர்ன் பண்ணக்குள்ள அதெல்லாம் ரொம்ப ஸ்டார்டிங் பீரியட். லாட் ஆஃப் திங்ஸ் சேஞ்ச். ட்ரூ தான். எப்படி போயிட்டு இருக்க பிஸ்னஸ்லாம்? ஸோ உங்களை பற்றி சொல்லுங்கள். எங்கே ஸ்டார்ட் பண்ணுங்க? ஸ்டோரிலேயும் ஸ்டார்ட் பண்ணால் ரொம்ப பெஸ்ட்டாக. ஓகே, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா 2022 ஓகே 20ல் என்னோட 20வது வயசில் ஐ கெட் ஸ்டார்ட் வித் ஃப்ரீலான்சிங் ஜேர்னி. தட் அது வந்து என்னோட எந்த காலப்பகுதின்னு சொன்னால் அப்போ தான் நான் வந்து காலேஜுக்கு என்டர் ஆக போகிறேன். ஐ ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் த காலேஜ். ஸ்ரீலங்காவில் வந்து அந்த டைம் ஃப்ரேம் தான் 20 வயசுக்கு அப்புறம் தான் காலேஜுக்கு போவாங்க. ஸோ அப்போ நான் எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஸ்காலர்ஷிப்பில் வந்து கவர்மெண்ட்டாலேயும் வந்து கிடைச்சிக்கு. ஸோ அப்போ அந்த டைம் வந்துட்டு 1 year பீரியட் ஒன்று இருக்குது எனக்கு அதை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு. தென் ஐ ஸ்டார்டட் டு ஏர்னிங் ஃப்ரீலான்சிங். ஸோ தட்ஸ் அ பிகினிங் பாயிண்ட். ஸோ அதுக்கப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால் என்னோட கோ பார்ட்னரோட சேர்ந்து இதையே நம்ம வெளியில் சொல்லிக் கொடுக்குறது, நமக்கு ஒரு இன்கம் வருது, இதையும் வெளியில் சொல்லிக் கொடுக்க போகிறாது அப்படின்னு சொல்லி ஒரு ஒயிட் ஷீட்டில் எழுதின பிளான்ஸ் தான். இது ஒரு கம்பெனியாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி. அந்த டைமில் ப்ரைவேட் லிமிடெட் ரிஜிஸ்ட்ரேஷன் கூட இல்லை, ஜஸ்ட் நேம் அப்ரைட். ஸோ தென் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஸ்ரீலங்காவோட ரிஜிஸ்ட்ரேஷன் முடித்தோம், அண்ட் இந்தியாவோட முடித்தோம், அண்ட் ஜோர்ஜியா முடித்தோம், அண்ட் USA முடித்தோம். வி ட்ரை டு பிளான் டு மூவ் டு பாய். ஸோ நல்ல ஒரு ரொம்ப 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 நல்ல க்ரோத் ஒன்று இருந்துச்சு. அது கடவுளோட ஹெல்ப்ஃபுல்லும் கூட. ஏன்னா ஃப்ரீலான்சிங் தான் அதில் பேஸ்மெண்ட். ஸோ அதுக்கப்புறமா இ-காமர்ஸ் பண்ணோம், அண்ட் ஷேர் மார்க்கெட்ஸ். இப்போது ஸ்கில் பேஸ்டாக நிறைய கோர்சஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எஜுகேஷன் செக்டருக்குள்ளே ஃபுல் அண்ட் ஃபுல்லி இன்வால்வ் ஆகிறோம். தட்ஸ் அ பிஸ்னஸ் டைப். அண்ட் ஃப்ரீலான்சிங்லையும் அதே அளவுக்கு இப்போ 5 years ஆகுது. 2025 வீடியோ எடுக்கிறோம். ஸோ 5 வருஷமாக அதுலேயும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இதுலேயும் இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எந்த அளவுக்கு ஒரு அவுட்புட் கொண்டு வந்திருக்காங்க ஃப்ரீலான்சிங் முடிச்சுட்டு? ஓகே, பேசிக்கலி வந்துட்டு அரௌண்ட் வி டீச் மோர் தென் 5,000 + மேபி 6,000 + இருக்கும். ஐ டோன்ட் நோ எக்ஸாக்ட் நம்பர். ஸோ ஒரு 6,000 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேலே படிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த 6,000 பேருமே வந்து ஒவ்வொரு ஜேர்னிஸில் எடுத்திருப்பாங்க. சிலவங்க வந்து இ-காமர்ஸ் சூஸ் பண்ணியிருப்பாங்க, சிலவங்க வந்து ஃப்ரீலான்சிங் சூஸ் பண்ணியிருப்பாங்க. தட்ஸ் டிபெண்ட் ஆன் தேர் ரிக்வயர்மெண்ட். பட் ஏர்னிங்ஸ் வைஸில் பார்த்தோம் அப்படின்னா சொன்னால் சிலவங்க வந்து $20,000 மேலே மேக் பண்ணியிருக்காங்க பர் மந்த்துக்கு. நோ, ஓல் ஓவர்லாம் சொல்லலாம். இப்போ ஒரு நான் சொல்கிறேன் ஒரு 6 month ஆஃப் ஜேர்னின்னு வைங்களேன். 15 lakhs is too good, right? Yeah, it's too good. ஸோ மந்த்லி வைஸில் ஏர்னிங் பார்த்தோம்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து $1,000 ஆரம்பித்து $4,000 வரையும் ஏர்ன் பண்ணுறாங்க. அது டிபெண்ட்ஸ், ஒருத்தங்களோட டேலண்ட்டும் ஸ்கில்ஸும் வித்தியாசம் இல்லையா? ஸோ அவங்க அந்தந்த கேட்டகரிஸில் இருக்காங்க. ஸோ என்னை பொறுத்தவரையில் நான் இது வரைக்கும் ஃபுல் டைம் ஃப்ரீலான்சராக ஒர்க் பண்ணதே கிடையாது. ஸோ ஆனால் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஃபுல் டைம் ஃப்ரீலான்சர் ஃபுல் டைம் ஒர்க் பண்ணாங்க. ஏன்னா நான் அந்த டைமில் வந்து எஜுகேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது தான் ஃப்ரீலான்சிங் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் பிஸ்னஸ்க்கு வந்துட்டேன். ஸோ எஜுகேஷன் ப்ளஸ் பிஸ்னஸ் அண்ட் ப்ளஸ் ஃப்ரீலான்ஸ் கைண்ட் ஆஃப் என்ன மாதிரி தான். ஓகே, அந்த மாதிரி தான் ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே, ஸோ எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னா, ஃப்ரீலான்சிங்கில்
நான் டெக்னிக்கல் பர்சன், எனக்கு வந்து டெவலப்மெண்ட் தெரியும் அப்படின்னா டெவலப்மெண்ட் பேஸ் பண்ணி ப்ராஜெக்ட்ஸ் எடுப்பேன். ஆமாம், எனக்கு எதுவுமே தெரியாது. ஆமாம். நான் என்ன ஃப்ரீலான்சிங்கில் பேசிக்கலி வந்து ஃப்ரீலான்சிங்னு சொல்கிற கன்செப்ட் வந்துட்டு எல்லாரும் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு டெவலப்பர், ஒரு கிராஃபிக் டிசைனர், ஒரு வீடியோ எடிட்டரால் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி. என்ன பொறுத்தவரையில் ஃப்ரீலான்சிங் அப்படின்னு சொல்கிறது டைம் கன்சியூமிங் ஒர்க் அவ்வளோத்தையுமே ஃப்ரீலான்சர்ஸ்ட்டை கொடுப்பாங்க. லைக் டேட்டா என்ட்ரி ஒர்க், ஃபோட்டோ எடிட் பண்ணுறதா இருக்கலாம், பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதா இருக்கலாம். ஒரு இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, நான் இப்போ வந்து இங்கே லொக்கேஷன் வந்துட்டு நாங்கள் ஆஃபீஸ் பார்க்குறோம். ஸோ இப்போ நான் ஃபைவரில் வந்துட்டு வாட் எவர் அப்வர்க்கோ என்ன பிளாட்ஃபார்ம் வேணாலும் இருக்கிறோம், ஃப்ரீலான்சிங்கில் பிளாட்ஃபார்ம் ஒன்றில் நான் வந்து ஒருத்தவங்களை ஹையர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அவங்கள்ட்ட சொல்கிறேன் சென்னையில் இருக்கக்கூடிய ஆஃபீஸ் பேசுகிற ப்ரைஸிங் லிஸ்ட் அண்ட் லொக்கேஷன்ஸ் எனக்கு எடுத்தாங்க. இப்போ எனக்கு அந்த டைம் வந்து சேவ் ஆகுது. ஸோ இதை பண்ணுறதுக்கெல்லாம் டெவலப்பராக இருக்கணும்னு அவசியம் இல்லை, டெக்னிக்கல் ஸ்டிக்ஸ் ஓவராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு ஜென்ரல் நாலேஜ் இருந்தால் போதும். தட்ஸ் காமன் சென்ஸ். ஸோ எல்லாருமாலையும் அதை பண்ண முடியும். ஒரு இடத்துல லொக்கேஷன், இப்போ ஆஃபீஸ் லொக்கேஷன் சில சென்னையிலேருந்து போட்டால் லிஸ்ட் ஆஃப் லொக்கேஷன் வரும். ஸோ அதுக்கு ஸ்கப்பிங் டூல்ஸ் கூட இருக்குது. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம பிரிங் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஸ்கில் அப்படின்னு சொல்கிறது எதுவுமே இல்லை. ஈவன் தோ ஃபைவரில் நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் செக் பண்ணுறீங்க அப்படின்னா மெயில் சென்ட் பண்ணுறதுக்கு கூட சர்வீஸ் இருக்குது. ஓகே, மெயிலில் 1 by 1 சென்ட் பண்ணுறது. ஏன்னா இப்போ இதே இது வந்து பல்க் மார்க்கெட்டிங் மெயிலில் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து டெலிவரி ஆகாது. ஆமாம் ஆமாம், ஹியூமன் திங்க் பண்ணுற மாதிரி வராது. ஸோ அதை பவுன்ஸ் பண்ணி விடுவோம், ஸ்பேமுக்குள்ளே போயிடும். ஸோ இதை ஹியூமனை கொடுத்து பண்ணுறாங்க. அரௌண்ட் வந்து நான் நினைக்கிறேன் $5 ஜார்ஜ் பண்ணுறாங்க 250 மெயிலை வந்து சென்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ தட்ஸ் ஸ்டார்டிங் ப்ரைஸ், ஃபேரான ப்ரைஸ். பிகாஸ் அது ஸ்கில் பேஸ்ட் ஒர்க் இல்லை இல்லையா? ஸோ ஸ்கில் பேஸ்ட் ஒர்க்குன்னு வரும்போது யூ கேன் டிமாண்ட். ஸோ எனக்கு இவ்வளோ டோஸ் தான் நான் பண்ணுறேன், இல்லாட்டி இல்லை. எல்லா கண்ட்ரோலுமே நம்மளோட கையில் தான் இருக்கும். ஸோ இதில் ஸ்கில் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயமே கிடையாது. பண்ண நினச்சா பண்ணலாம். ஸோ தட்ஸ் பேசிக். அப்போ நான் இப்போ ஒரு மெயில் சென்டிங் பிஸ்னஸ் தான் எனக்கு ஃபியூச்சர் இருக்குமா? என்ன பொறுத்த வரையில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லுவோம், ஊபர் ஓடுறாங்க, ரேபிடோ ஓடுறாங்க. ஸோ இதில் ஃபியூச்சர் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. அது ஸ்கோப் ஒன்றும் இல்லை. ஸோ ஆனால் இன்கம் எடுக்கலாமான்னு கேட்டால் எஸ், அஃப்கோர்ஸ் இன்கம் எடுக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் இதெல்லாம். என்ன பொறுத்த வரையில் ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ண போகிறீங்க அப்படின்னா இதில் ஆரம்பிக்கலாம். ஸோ ஓவர் த பீரியட் யூ கெயின் த எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லுவேன், நான் டெவலப்பர் ஆகிட்டு தான் நான் வந்து ஃப்ரீலான்சிங் வர போனால் தட்ஸ் நாட் பாசிபிள். ஈவன் தோ நான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு எதுவுமே தெரியாது, லிட்டரலி நல். ஐ ஸ்டார்ட் ஃப்ரம் த வீடியோ எடிட்டிங். ஈவன் தோ எனக்கு வீடியோ எடிட்டிங் என்னன்னே தெரியாது இன்னைக்கு வரைக்கும். ஓகேவா, நான் வந்து ஸ்டார்ட் ஃப்ரம் த ஃபிலிமோரா. ஸோ வண்டர்ஷேர் ஃபிலிமோரான்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அதில் வந்து 2016 வெர்ஷன் யூஸ் பண்ணேன். பிகாஸ் என் லேப்டாப் கேப்பபிள் போகாது. அதுவும் நான் ஸ்டார்ட் பண்ண லேப்டாப்பில் வந்து ரொம்ப லோ ஸ்பெக் செலரன் லேப்டாப் தான் யூஸ் பண்ணேன். ஸோ அதிலிருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறமா ஓவர் பீரியட் அகெயின் த எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் சில விஷயங்களை நான் எப்படி பண்ணேன் அப்படின்னா, இப்போ எனக்கு ஆசை இருக்குது ஒரு வெப் டெவலப்பராக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அப்படியே அந்த ப்ரொஜெக்ட்ஸை நான் என்ன செஞ்சேன்னு சொன்னால் ஃபைவரில் வந்து போஸ்ட் பண்ணேன். ஆனால் அந்த ஓடர்ஸ் எடுத்து நான் பண்ணல, யார் பண்ணுவாங்களோ அவங்களுக்கு கொடுத்தேன். ரஃபாக எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன்னா, ஒரு $400 நான் ஆர்டர் 2 எடுக்கிறேன் அப்படின்னா ஒரு $50 $100 ஒருத்தவங்களுக்கு ஹையர் பண்ணி விட்டுருவேன். நெட்வொர்க்கிங். ஆமாம், ஈவன் தோ அதை நான் அந்த பிளாட்ஃபார்முக்குள்ளேயே பண்ணுவேன். ஸோ இட்ஸ் நாட் அ இல்லீகல். ஃபைவர் பாலிசி எடுத்து பார்த்தாலும் தட்ஸ் லீகல். பிகாஸ் வந்துட்டு அவங்களுக்குள்ள தான் அந்த கமிஷன்ஸ் டிஃபெக்ட் ஆகுது. நீங்கள் மறுபடியும் அந்த அமௌண்ட்டை வந்து அந்த பிளாட்ஃபார்ம்குள்ளே ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஸோ அவங்களுக்கு ப்ராஃபிட் தான் எண்ட் ஆஃப் த டே. ஸோ நம்ம வந்து நெகோஷியேஷன் தெரிஞ்சால் போதும். இப்போ ChatGPTலாம் இருக்கிறதுனால கிளைண்ட் போடுற மெசேஜ் அப்படியே ChatGPTயில் போட்டால் அதோட கஸ்டமர் சர்வீஸ் அளவுக்கு யாராலையும் பேச முடியாது. ஆமாம், பக்காவாக பேசும். ஸோ அதை காப்பி பேஸ்ட் பண்ணி பெரிய பெரிய டீல்ஸ். ஆனால் லைக் இப்போ எனக்கு என்ன டவுட்னா, ஓகே ChatGPT இருக்குது அப்படிங்கும்போது ஏன் நம்மகிட்ட வராங்க? இப்போ ChatGPT வந்துட்டு இப்போ செட் ஆஃப் பர்பஸுக்கு தானே. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இந்த ஆஃபீஸ் லொக்கேஷன் பார்க்குறதுக்கு கூட ChatGPT தான் கேட்டேன். ஓகே, என்னென்ன லொக்கேஷன்ஸ் வந்துட்டு இங்கே சென்னையில் வந்துட்டு நல்லோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அது லிஸ்ட்டே தந்துச்சு. OMRல ஆரம்பித்து பெரம்பலூரில் ஆரம்பித்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் என்னென்னலாம் சொல்லுவாரோ அதெல்லாம் சொல்லுது. பட் அது ஹியூமன் டச் ஒன்று இல்லை இல்லையா? இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்கும்போது நான் கேட்பேன், ஸோ அது இருக்குமா, ஆமாம் இது கன்வீனியன்ட்டாக இருக்குமா, என்னதான் ஹோட்டல் ரேட்டிங் இருந்தாலுமே அங்கே ஃபுட் எப்படி இருக்கு, எந்த ஸ்பெசிஃபிக் ஃபுட். ஆமாம், இந்த மாதிரி அதட்ட கேட்க முடியாது. ஓகே, டோன்ட் பி தி ஸ்பெசிஃபிக், பட் சில விஷயங்களை கேட்டுக்கொள்ளலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது ChatGPTயால் சில விஷயங்களை அஃப்கோர்ஸ் ரீப்ளேஸ் பண்ண முடியும். ChatGPT இல்லை, DeepSeek எடுத்துக்கலாம், Meta AI எடுத்துக்கலாம், எது வேணாலும் சில விஷயங்கள் ரீப்ளேஸ் பண்ண முடியும். நிறைய விஷயங்கள் ரீப்ளேஸ் பண்ணுது, இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் இந்த மாதிரி சில விஷயங்களை பண்ணதில்லை. இப்போ நீங்கள் கேட்டு அதே கேள்வி கேட்குறேன், கிளைண்ட்டுக்கு மெயில்ஸ் சென்ட் பண்ண தெரியாமையா ஃபைவரில் வந்து ஆர்டர் போடுறாரு? கரெக்ட், அவருக்கு டெஃபினட்டாக அது தெரியும். பேசிக் என்ன அப்படின்னா டைம் கன்சியூமிங். அண்ட் அதுக்கு ஒரு பொட்டன்ஷியலாக ஒரு திங்கிங் தேவை. எல்லாருமே அவுட் சோர்ஸ் பண்ணுறதுக்கு ரீசனும் அதுதான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க, இந்த கம்பெனிலே கிட்டத்தட்ட 40+ பீப்புள்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க, 40 பேர் வேலை செய்கிறாங்க. ஸோ அந்த 40 பேரையும் நான் நிப்பாட்டிட்டு நானே ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு லாபம் தான். ஆனால் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. நானும் அவுட் சோர்சிங் பண்ணுற சில விஷயங்கள் ஈவன் எம்ப்ளாயிஸ் இருந்தாலுமே ஸ்டில் அது நீட் இருந்துட்டு தான் இருக்கு. சின்ன விஷயத்தை கன்ஃபார்ம் நீட் இருக்கு. ஈவன் இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு நமக்கு அவுட் சோர்சிங். ஸோ தட்ஸ் அ பேசிக். எல்லா பிஸ்னஸுக்கும் இந்த அவுட் சோர்சிங்னு சொல்கிறது இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த ஃப்ரீலான்சிங்னு சொல்லும்போது எல்லாருக்கும் இருக்கிற மிகப்பெரிய பெரிய விஷயம் கிளைண்ட் எங்கே எடுக்கிறது.
டிமாண்டும் அது டிமாண்ட் இருந்தாலுமே அதுக்கு சப்ளை இருக்கு. ஏகப்பட்ட பேர் உள்ள வராங்க, ஏகப்பட்ட யாரை எடுக்கிறதுன்னு சொல்லி நிறைய கன்ஃபியூசிங்காக இருக்கும். பட் ஒரு பர்சன் டச் ஆகிட்டேன் அப்படின்னா அவங்க திருப்பி போயிட்டே ஆமா போயிட்டே இருப்போம். அதாவது ரிப்பீட்டட் கிளைண்ட்ஸ் ஆமா. இப்போ நான் வீடியோ எடிட்டிங் ஒரு பர்சன் கொடுக்குறேன் அப்படின்னா நான் அந்த பர்சன் திருப்பி போவேன். ஆமா, ஏன்னா அவர்கிட்ட எனக்கு கம்ஃபர்ட் ஆகிடும். நான் எப்படி நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அவருக்கு தெரியும். ஆமா. ஸோ ஃபர்ஸ்ட் கிளைண்ட் எடுக்கிறதா இங்கே கஷ்டம். ஓவர் தி பீரியட் வி வில் கெயின். என்ன பொறுத்தவரையில் ஃபர்ஸ்ட் கிளைண்ட் நீங்கள் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு பேச தெரிஞ்சால் போதும், அவ்வளோதான். அப்போ அந்த கிளைண்ட் கிட்ட நீங்கள் ஒழுங்காக பேசிட்டீங்கன்னாலே போதும், அந்த ஓர்டர் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். ஏன்னா இப்போ நிறைய பேர் இங்கிலீஷை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ லாஸ்ட்டில் ஃப்ரீலான்சர்ஸோட பேசும்போது பார்த்துருக்கேன், அவருக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இங்கிலீஷ் தெரியாது, அவருக்கே டிஃபிகல்ட் அதை சொல்கிறதா இருக்கலாம், எக்ஸ்பிளைன் பண்ணுறதா இருக்கலாம். சிலவங்கெல்லாம் ஃப்ரெஞ்ச்லேயே அனுப்புவாங்க. நான் கூகுள் டிரான்ஸ்லேட்டரில் போட்டு தான் அவர் இதை சொல்கிறாரு அப்படின்னு நானும் கூகுள் டிரான்ஸ்லேட்டர் போட்டு ஃப்ரெஞ்ச்லேயே அனுப்புவேன், ஏன்னா கிளைண்ட் கன்வீனியண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் என்னை பொறுத்தவரைக்கும் லாங்குவேஜ் ஒரு பையர் இல்லை. என்னை பொறுத்தவரைக்கும் ரீசன் சொல்கிறவங்க ரீசன் சொல்லிட்டு தான் இருப்பாங்க, பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க ரீசன் சொல்லணும்னு முடிவு எடுத்துட்டாங்க, இட்ஸ் ஃபைனல். ஸோ நம்ம பண்ணணும்னு நினச்சா, இப்போ எதை பண்ணுறதா இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எதை பண்ணுறதா இருந்தாலும் நாம தான் முடிவு எடுக்கணும், இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி. பண்ணாமல் சான்ஸே இல்லை. அண்ட் டைம் கன்சியூம் கன்ஃபார்ம் ஆகும், டெஃபினட் ஆகும். ஏன்னா இப்போ நீங்கள் ஸ்கில் பேஸ்டாக போகிறீங்கன்னா டைம் கன்சியூமிங் குறையும். ஆமாம். நான் ஸ்கில் பேஸ்டில் போகிறீங்கன்னா டைம் கன்சியூமிங் அதிகமாக இருக்கும். ஆமாம். சில டைமில் டெவலப்பர்ஸை விட டேட்டா என்ட்ரி பர்சன்ஸ் வந்து அதிகமாக ஏர்ன் பண்ணுறாங்க. பிகாஸ் ஆமாம், ஏன்னா டைம் கன்சியூமிங் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ரஃபா சிலவங்க எல்லாம் மீட் பண்ணியிருக்கேன். பங்களாதேஷில் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரீலான்சர் ஒருத்தர் இருக்காரு. ரஃப்ல ஒரு ப்ராஜெக்ட்டில் வந்துட்டு $1000 இருக்காரு. ஒரு டெவலப்பராலேயே கூட ஒரு $400 $500 இஸ் ஆவரேஜ் டேட்டா என்ட்ரி. ஆமாம், டேட்டா என்ட்ரிக்கு இவர் $1000. இங்கே ஒரு விஷயம் இருக்குது, எனக்கு ஸ்ரீலங்காவில் எப்படின்னு தெரியல, இங்கே டேட்டா என்ட்ரி ஒரு ஸ்கேமான ஜாப். ஓகே, அது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அங்கே ஒரு நான் $50 தரேன், $100 தரேன்னு சொல்லிட்டு ரேண்டமாக. ஓகே, அது நான் பார்த்துருக்கேன். நான் வந்து 2022 தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா வந்தேன். அப்படி வரதுக்கு முதல்ல இங்கே வந்து ஜாப் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு நிறைய குரூப்பில் வந்து ஜாயின் ஆகினேன். ஸோ அப்படி ஜாயின் ஆகும்போது ஐ கெட் ஸோ மெனி ஸ்கேம் மெசேஜஸ். ஏன்னா அவங்க வந்து டேட்டா என்ட்ரி ஜாப்னு சொல்கிறாங்க, பட் ஆக்சுவலாக டேட்டா என்ட்ரி ஜாப் கிடையாது. ஸோ அது லைக் MLM ஸ்கீம் மாதிரி, லைக் நீங்கள் காசை போடுங்க அதுக்கப்புறமா உங்களுக்கு ஜாப் கிடைக்குது, லாஜிக்கே இல்லாமல். ஆமாம், அது ஸ்கேம் தான். அது என்னன்னா இப்போ அதை வச்சு மெனிபுலேட் பண்ணுறாங்களே தவிர அது ரியலானவே கிடையாது. ஸோ இந்த இடத்துல கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டம். லைக் நம்ம ஒரு லெஜிட்டான, ஆமாம், லெஜிட்டான இடத்து அதை தான் சொல்கிறேன். இப்போ ஃபைவர்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபைவரோ அப்போக்கோ வாட்டெவர் என்ன பிளாட்ஃபார்ம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த பிளாட்ஃபார்மில் வந்து நம்ம ஜெனுவினாக ரிஜிஸ்டர் ஆகும் அண்ட் ஜெனுவினாக கிளைண்ட் போட்டிருப்பாங்க. ஏன்னா அதில் நம்ம பார்க்கலாம் இதுக்கு முதல்ல யாருக்கெல்லாம் ஆர்டர் கொடுத்துருக்காரு, எத்தனை ரிவ்யூஸ் வச்சிருக்காரு. லைக் இப்போ நான் வந்து ஊபரில் வரும்போது அந்த அண்ணாவை பார்க்குறேன் இல்லையா, 4.7 ஸ்டாரிங்கில் இருக்காரு, நிறைய ரைட்ஸ் எடுத்திருக்காரு, அப்போ ஒரு நல்ல டிரைவர் அப்படின்னு பார்க்குற மாதிரி அந்த பிளாட்ஃபார்மில் பார்ப்போம். ஸோ இது ஈச் அதரை வந்து ட்ரஸ்ட் பண்ணும். ஏன் மணி ஹேண்டில் பண்ணுறது அந்த பிளாட்ஃபார்ம். ஸோ நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ இப்போ இவன் தான் அவங்க ஸ்கேம் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், அந்த ஓடர்ஸ் முடிச்சு தரலான்னு வைங்க, நாம வந்து அது என்ன பண்ணிக்கலாம், ரீஃபண்ட் எடுத்துக்கலாம். ஓ ஆமாம், ஃபுல் அண்ட் ஃபுல்லி ரீஃபண்ட். ஒரு ரூபா கூட உங்களுக்கு டிஃபெக்ட் ஆகும். ஒர்க் கொடுக்குறேன் அவர் ஸ்கேம் பண்ணுற அப்படின்னா ரீஃபண்ட் எடுத்துக்கலாம், ஃபுல் அண்ட் ஃபுல்லி ரீஃபண்ட் எடுத்துக்கலாம். பையர் சேஃப்டி ப்ரியாரிட்டி. இப்போயும் ஒரு டவுட் ஒன்று வரும், இப்போ நான் ஒர்க் பண்ணுறேன் என்கிட்ட அப்படி கிளைம் பண்ணிட்டாருன்னா காசை வாங்கிட்டு அவர் பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு தான் அவங்க வச்சிருக்கிறது ஃபைவருடைய கஸ்டமர் சர்வீஸ். ஸோ அவங்க இன்வால்வ் ஆவாங்க. நீங்கள் உங்களோட செட் எண்ட் டு எண்ட் வந்து பார்ப்பாங்க நீங்கள் அந்த ஒர்க்கை முடிச்சிருக்கீங்களா இல்லையாண்டு. இன்கேஸ் பையர் சைட்டில் தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா அவர் அக்கௌண்ட்டை சஸ்பெண்ட் பண்ணி உங்களோட அக்கௌண்ட்டில் அந்த காசை போட்டுருவாங்க. ஸோ இட்ஸ் அ சேஃப்டி பிளாட்ஃபார்ம். ஓகே, இட்ஸ் அதையும் நீங்கள் ஃபைவர் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, இல்லை மற்ற பிளாட்ஃபார்ம் எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லாமே வந்து கூகுள் ட்ரஸ்டட், பேபால் ட்ரஸ்டட், நெட்ஃப்ளிக்ஸ் ட்ரஸ்டட் அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய ஜாம்பவான்ஸ் எல்லாம் ட்ரஸ்ட் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்ம். ஈவன் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, சில செல்லர்ஸ்டேலாம் மெர்சிடிஸ் பென்ஸில் ஆரம்பித்து BMW கூட ப்ரொஜெக்ட் கொடுத்துருக்குது லோகோ டிசைன்ஸுக்குலாம். ஏன் அப்படி கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. அவங்க லோகோ டிசைன் எடுத்தாங்களா இல்லை டெஸ்டிங்காக பண்ணாங்களான்னு தெரியல. அமௌங் த கிளைண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் ஒன்று காட்டும், பெரிய பெரிய கிளைண்ட்ஸ் எல்லாம் காட்டுவாங்க. ஸோ அந்த செல்லர்ஸுக்கு யாரெல்லாம் பெரிய கிளைண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு. ஸோ அதில் பார்க்கும்போது அதில் பார்க்கலாம், அதே க்ரேஸியாக இருக்கும். ஸோ இப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து அவங்களே ஆர்டர் பண்ணி டெஸ்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு. ஸோ என்ன பொறுத்தவரையில் ஸ்டார்டிங் வந்து எதை வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ நிறைய பேருக்கு வந்து இப்போ ஸ்கில்லே இல்லை, எனக்கு வந்து ஃப்ரீலான்சிங் செட் ஆகுதுன்னு தே கேன் கோ ஃபார் த இ-காமர்ஸ். இ-காமர்ஸ் ரொம்ப பிகஸ்ட். இப்போ நீங்கள் நினைக்கிறத விட ரொம்ப பிகஸ்ட். ஏன்னா சிம்பிளான கான்செப்ட் தான். இப்போ ஸ்கில் வந்து வேரியன்ட் இல்லையா. இப்போ நீங்கள் ஒரு வீடியோ எடிட் பண்ணுறீங்க, நான் ஒரு வீடியோ எடிட் பண்ணுறேன், ரெண்டு பேர் ஸ்டைல் வித்தியாசம், தோட் ப்ராசஸ் வித்தியாசம், பட் ப்ராடக்ட்ஸ் இஸ் சேம். இப்போ இந்த வாட்சை நீங்கள் எடுத்துடுறீங்க, இந்த வாட்ச் வந்துட்டு லோக்கல் மார்க்கெட்டில் உங்களுக்கும் கிடைக்கிது, எனக்கும் கிடைக்கிது. ஸோ இதை நீங்கள் வந்து $300 விற்கிறீங்க, நான் $200 விற்கிறதுக்கு ரெடி ஆகிட்டேன். ஓகே, ஸோ பையர் பொட்டன்ஷியல் வைஸாக யார்கிட்ட வாங்கினாலும் ஒன்று தான், ஏன்னா ப்ராடக்ட். ஸோ இதில் நீங்கள் ஸ்கில்ஸை எதிர்பார்க்கவே தேவையில்லை. ஸோ அப்படியே ஆரம்பிக்கும் போது எல்லாரும் இந்தியாவை பொறுத்தவரையில் ட்ரை பண்ணுறது மீஷோ, ஃப்ளிப்கார்ட், அமேசான். ஸோ இது மூணுக்குள்ளே தான் எப்படியுமே இருப்பாங்க.
ஸோ இதை தாண்டி வெளியில் போகிறதுக்கு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸ் இருக்குது. தட்ஸ் கால் ஈபே. ஓகே. ஈபேயில் வந்து நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, எங்கள்கிட்ட நாங்கள் ஒரு லெக்சரிங்க்கு ஒருத்தர் வந்து இந்தியாவில் தான் ஹையர் பண்ணியிருக்கோம். ஸோ அவருடைய மந்த்லி இன்கம் வந்துட்டு அவர் ஒரு கம்பெனியை ரன் பண்ணுறாங்க ஈபேயில் ஷிப் பண்ணுறதுக்கு. ஓகேவா, $12,000 ஈச் அண்ட் எவ்ரி மந்த் வந்து ஏன் பண்ணுறாங்க. தட்ஸ் ஹியூஜ் நம்பர்ஸ். ஏன்னா இப்போ அதில் நான் பார்த்ததில் ஒரு ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய பிராண்டட் ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஐட்டம்ஸை லிஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ அங்கே இருக்கிறவங்களுக்கு அது கிடைக்காது. இப்போ அமெரிக்காவில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா, இந்தியாவிலேருந்து பொருள் வேணும் அப்படின்னா உங்கள் சொந்தக்காரங்க இருந்தால் சொல்லி விட்டுருலாம். இல்லைன்னா மெஜாரிட்டி ஆஃப் த இந்தியன்ஸ் வந்து கனடாவிலையோ இல்லை வந்து அமெரிக்காவிலையோ இல்லை வேறு நாட்டில் இருக்காங்கல்ல, அவங்க தேவைப்படும்ல, ஸ்பைசி ஐட்டம் தேவைப்படும், க்ரீம் ஐட்டம் தேவைப்படும், இங்கே இருக்கக்கூடிய ஆர்கானிக் பொருள் தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் அங்கேருந்து வாங்குறாங்க. ஓகே. ஸோ இப்படியான விஷயங்களை ஈபேல பண்ணும்போது என்ன பெனிஃபிட்னு கேட்டால், மார்ஜின் ரொம்ப பெரிய மார்ஜின் வைக்கலாம். ரஃப்லி 30 to 50% ப்ராஃபிட். லைக் எக்ஸ்போர்ட் மாதிரி. ஓகே. ஏன்னா இப்போ இதில் வந்து இப்போ எக்ஸாம்பிள் சொல்லுவோம், இப்போ நீங்கள் வந்து இங்கே வந்து ஒரு மசாலா தூள் வைக்கிறீங்க, $100 பக்கெட்டு டிமார்ட்டில் போனால் கிடைக்குது அப்படின்னு வைப்போம். இதை நீங்கள் ஹோல்சேலில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு $80 தரான், ஒரு பீஸில் உங்களுக்கு $20 லாபம், அவ்வளோதான். இதை தாண்டி உங்களால் போக முடியாது. இதுவே இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்னா நீங்கள் $500 சொன்னாலும் they need to buy, because அங்கே வந்து அந்த பொருள் இருக்காது. பட் இப்போ இங்கே ஒரு கொஸ்டின் வருது, இது நம்ம பண்ண முடியும் அப்படின்னா இது எல்லாமே பண்ணலாமே. எஸ், பட் இப்போ நான் இப்போவும் சொல்கிறேனே, இப்போது ஒரு டெவலப்பர்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா டெவலப்பிங் ரொம்ப ஈஸியான விஷயம்னு சொல்லுவார். ஏன் அப்படி சொல்கிறாருன்னா அவருக்கு அது தெரியும். தெரியாத வரைக்கும் தான் அது கஷ்டமே தவிர தெரிஞ்ச கஷ்டம் இல்லை. என்ன பொறுத்தவரையில் எல்லாராலையும் பண்ண முடியுமான்னு கேட்டால் ஆஃப்கோர்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ நான் ஃப்ராங்காக சொல்லணும் அப்படின்னா அப்ரேட்லேயே வந்து 6,000+ ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிச்சிருக்கோம். எல்லாரும் ஏன் பண்ணாங்களா கிடையாது. ஓகே. யார் ட்ரை பண்ணாங்களோ, இப்போ சிலவங்களாம் அக்கௌண்ட் கூட கிரியேட் பண்ண மாட்டாங்க. எப்படி நீங்கள் அதை பண்ணுவீங்க? ஆமாம், என்கிட்டயே கோர்ஸ் எடுத்துருக்காங்க, வராங்க, கிளாஸே வரதில்லை. அவன் திங்க் பண்ணி பாருங்களேன், எப்படி ரிசல்ட்ஸே வராது. நம்ம என்னதான் குவாலிட்டியான ட்ரைனிங் கொடுத்தாலுமே கிளாஸே வரல அப்படின்னா என்ன எப்படி ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ என்ன பொறுத்தவரையில் இப்போ சில இன்ஸ்டியூட்லாம் சொல்லுவாங்க, லைக் இதை நீங்கள் பண்ணலாட்டி நாங்கள் கேரண்டி 100% கேரண்டி. எப்படி கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. சான்ஸே இல்லை. ஈவன் எந்த ஒரு எடிட்டர் பிளாட்ஃபார்ம் இருந்தாலுமே 100% சான்ஸே இல்லை. ஆனால் இதில் நாங்கள் ஒரு ட்ரிக் ஒன்று ஃபாலோ பண்ணோம். இப்போ கூகுள் AdSense ஒரு கோர்ஸ் கொண்டு வந்தோம். ஓகேவா, இது ரொம்ப மைல்டான ஒரு கோர்ஸ், ரொம்ப சிம்பிளான கோர்ஸ். ஏன்னா இப்போ நீங்கள் யூடியூப்ல ரெவன்யூ எடுக்கிறீங்கன்னா அதுல இருந்து அவங்களுக்கு பேமெண்ட் வரப்போகுது. ஸோ இதில் ஒன் ஆஃப் த பிளாட்ஃபார்ம் வந்து யூடியூப். நிறைய பேர் ட்ரை பண்ணுறது யூடியூப். பட் இன்னொரு அனதர் சைட் இருக்குது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு பேமெண்ட் வந்துட்டு அதிகமான பேமெண்ட்டை கூகுள் AdSense எடுத்துட்டு தான் பேலன்ஸ் உங்களுக்கு போடும். எனக்கு அதில் ரேஷியோ வந்துட்டு எவரேஜ் நினைக்கிறோம் 40% வந்து கிரியேட்டருக்கு, 60% வந்து யூடியூப்லேயே லைக் வந்துட்டு இன்னொரு பார்ட்னரை வச்சு நம்ம ஆட் எடுத்துக்கலாமா? இல்லை பேசிக்காக நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறாங்க, இந்த வீடியோக்குள்ளே ஹெட் வரும், இந்த ஹெட்னால உங்களுக்கு ரெவன்யூ வருது கரெக்டாக. இதை கூகுள் AdSense தான் உங்களுக்கு பே பண்ணுறாங்க. ஸோ இதே விஷயத்தை நீங்கள் பண்ணுறதுக்கு வெப்சைட்லாம் இருக்கு இல்லையா, தெரியும், அதில் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன் அதில் ரெவன்யூ கூட அப்படின்னா, இப்போ இந்த வீடியோவில் ஒரு ஹெட் போட்டாலே உங்களுக்கு கீழே கமெண்ட் பண்ணுவாங்க, என்ன சொல்லுவாங்க, ப்ரோ ஹெட் பிள்ளையாவது அனோவிங்காக இருக்குது, ஹெட்டோ ஷூஸ் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் சேனலில் நாங்கள் ஹெட் எலிஜிபிள் பண்ணுறதே இல்லை, பிகாஸ் எங்களோட மோட்டிவ் அது இல்லை அப்படின்னு. யூடியூபர்ஸ் நிறைய பேருக்கு அது ஒரு ஒன் ஆஃப் த ரெவன்யூ அவங்களுடைய பார்ட்டில் வருது. ஸோ அஃப்கோர்ஸ் அவங்க அதை பண்ணுறாங்க. ஸோ ஆனால் வந்து அது ஒரு அனோவிங்காக இருக்குது. இதுவே நீங்கள் வெப்சைட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு அது தோட் ப்ராசஸ்லேயே வராது. ஒரே பேஜில் 20 ஹெட்டுக்கு மேலே ப்ளேஸ் பண்ணிப்பாங்க, சின்ன இடத்துல இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு சேனல்லாம் எக்ஸாம்பிள், ஆமாம், யூஸ் சேனலில் எக்கச்சக்கம் சும்மா செக் பண்ணி பார்த்தோம்னாலே நிறைய ஹெட் வந்து இருக்கும். அதனால ஆர்டிக்கலை விட கூட அதிகமாக இருக்கும். ஏன்னா இப்போ யூடியூப்ல ஸ்பெண்ட் பண்ணுறதை விட வெப்சைட்ல ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஆடியன்ஸ் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணுற விதமும் கூட. ஏன் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஜெனுவின் ஆடியன்ஸ், ரீட் பண்ணுறவங்க வந்து சும்மா ரீட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால ஜெனுவின் தெரிஞ்சுக்கணும். ஆமாம், அதனால தான் ரீட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுறதுக்கு காசு அதிகம். ஸோ அதே மாதிரி அதில் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், இப்போ யூடியூபருக்கு கொடுக்குற ரெவன்யூவை விட அதிகமான ரெவன்யூ அங்கே இருக்குது. சிபிசி வந்து நானும் பிளாகிங் பண்ணியிருக்கேன், எனக்கு நல்ல ரெவன்யூ வந்துச்சு. இங்கே வந்து அரௌண்ட் ஒரு 1000 வியூஸ்க்கு மேபி மேக்ஸ் டு மேக்ஸ் $1 வருது அப்படின்னா $2-3. ஆமாம், ரஃப்லி நாங்கள் பண்ணுற அக்கௌண்ட்லாம் $4 மேலே வருது. ஓகே, ரஃப்லி $4 இந்தியாவிலேயே. இல்லை நாங்கள் வந்து டார்கெட் ஆடியன்ஸ் வந்து வெளியில தான் வைப்போம். இப்போ நம்ம இன்டர்நேஷனல் இப்போ இங்கிலீஷில் வந்து வீடியோஸ் எடுறது தான் கஷ்டம், ரைட்டிங் பண்ணலாம்ல, தாராளமாக பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது சிபிசி வந்து அதிகமாக இருக்கும். சிலவங்க வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் சிங்கப்பூரை டார்கெட் பண்ணி, மலேசியாவை டார்கெட் பண்ணி தமிழ் ஆர்டிகல்ஸ் எழுதுவாங்க. ஸோ அதுலேயும் ரெவன்யூஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இதில் ரெவன்யூஸ் அதிகமாக வரதுக்கு ரீசன், ஒரு பேஜ்லேயே 20 ஹெட் பார்த்துட்டாங்கன்னா ரெவன்யூ அதிகமாக தானே வரும், ஜென்ரலி அதிகமாக தான் வரும். எஸ், இதில் வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, அந்த ஃபெஸ்ட்டுக்கு அந்த கோர்ஸை கொடுத்தோம். எங்களோட மோட்டிவ் வந்துட்டு ஒரு கோர்ஸை சேல் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், என்னுடைய ப்ராஸ்பெக்டிவில் ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக எனக்கு தெரியும் ஸ்டூடெண்ட்ஸோட பெரியஸ் என்னன்னு. அந்த கோர்ஸை சேல்ஸ் பண்ணது பிறகு பார்த்தோம், யாருமே கூகுள் AdSenseல இன்கம் எடுக்கவே இல்லை. 30 பீப்புளுக்கு 35 பீப்புள் தான் இன்றைக்கு எடுத்தோம் ஃபர்ஸ்ட் பேஜுக்கு. 3 மந்த்துக்கு நாங்கள் அவங்கள ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம், யாருமே இன்கம் எடுக்கலை.
ஸோ தென் வி ஃபைண்ட் அவுட் இவங்களுக்கு எப்படி அந்த மைண்ட் செட்னா இப்போ எல்லாருமே யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணுறாங்க. ஏன் எல்லாருமே யூடியூப் சேனலில் ஒன் ஹோல்டில் இருக்கிறதில்லன்னு கேட்டால் ரெவன்யூ வருதுல்ல. நீங்கள் 4,000 வாட்சிங் ஹவர்ஸ் எடுக்கணும், 1,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும். இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்களா? சரி, அப்படி அதை ரீச் பண்ணால் தான் என்ன, அதுக்கப்புறம் ரெவன்யூ வரும். இப்போ யாருமே ரெடியாக இல்லை, அந்த பீக் பாயிண்ட் வரையும் நான் வீடியோஸ் பண்ண போகிறேன், ரெவன்யூ வரலாம் எனக்கு டசன்ட் மேட்டர் அப்படின்னு சொல்லி யாருமே ரெடியாக இல்லை. இப்போ எனக்கு இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, நீங்கள் ஆர்டிக்கல்லாம் வந்திருக்கீங்க. ஆமாம், உங்களை பற்றி ஆர்டிக்கல்லாம் போட்டுருக்காங்க. எவ்வளோ மணி வந்து ஜென்ரேட் பண்ணீங்க கரண்ட்டாக வந்துட்டு லாஸ்ட் 3 months எவ்வளோ மணி ஜென்ரேட் பண்ணிருக்கீங்க நீங்கள் பார்ட் டைமில் ஃப்ரீலான்சிங் பண்ணி? ஓகே, ஃப்ரீலான்சிங் நான் வந்து ரொம்ப இப்போ கம்மினா ரொம்ப கம்மி. நான் அதுக்காக பிஸ்னஸ்க்குள்ளே வந்தது. ஆமாம், ரொம்ப கம்மி. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நீங்கள் பிஸ்னஸுக்குள்ள. 3 மாதம். ஆமாம், அது ஒரு கோட்னு சொல்லுவாங்க. அதாவது ஐ ஹேட் 9 to 5 job, then I start business. No, I start working 24 hours அப்படின்னு. அந்த கான்செப்ட் தான். 9 to 5 ஹெட் பண்ணிட்டு பிஸ்னஸ்க்கு வாங்கினா 24/7 ஒர்க் பண்ணணும். ஸோ அந்த கான்செப்ட் தான் எனக்கும். நானும் வந்து அந்த டைமில் இருந்தே எனக்கு இருந்த ஒரு விஷயம், நான் ஓடர்ஸ் எடுக்கிறேன்னு சொன்னால் நான் பண்ண மாட்டேன். ஸோ அவுட் சோர்ஸ் தான் பண்ணுவேன். மெஜாரிட்டி ஆர்டர்ஸ் வந்துட்டு அவுட் சோர்ஸ் தான் பண்ணுவேன். நான் பண்ணுறதே இல்லை, பிகாஸ் டைம் போதாது. ஸோ இப்போ நான் வந்து ரொம்ப கம்மி அதில் நான் பண்ணுறது. டீம் ஐடி வச்சிருக்கேன். ஓகே, மேக்ஸிமம் வந்து நான் பண்ண ஃப்ரீலான்சிங்கில் ஈவன் ஏஜ் 20 எடுத்துக்கலாம். எவ்வளோ மேக்ஸிமம் 1 monthல? ஓகே, 1 monthல வந்து $4,000. இது பார்ட் டைம்னு வைங்களேன். பார்ட் டைம்ல ஃபுல் டைம் பார்ட் டைம் எடுத்துக்கோங்க. இப்போ அந்த பொட்டன்ஷியல் அப்படியே இருக்கா? என்ன பொறுத்தவரையில அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா பிகினிங் ஆஃப் த பீரியட்ல நீங்கள் இருக்கிறதுல கிளைண்ட்ஸை கெச் பண்ண உங்கள்கிட்ட இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஒரு வீடியோ எடிட்டரை நான் கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு கிளைண்ட் இப்படி 10 பேர் வந்தா 100 பேர் வந்தா ஒரு பீரியட் கெயின்ல ஸ்டில் இங்கே இன்னொன்று என்னன்னா, எனக்கு வீடியோ எடிட்டர் தேவை. ஒரு குவாலிட்டியாக வீடியோ எடிட்டர் கிடைக்க மாட்டாங்க. ட்ரூ, அது ப்ரைஸ்க்கு கிடைக்க மாட்டாங்க. அந்த ப்ரைஸ்லாம் ரொம்ப அதிகமாக. ஆமாம், அதிகமாக இருக்குது. பிகாஸ் அவங்களுக்கு அந்த ஸ்கில்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு தெரியும், எந்த எஃபர்ட்டுக்கு நான் இதை தான் பண்ண போகிறேன் அப்படின்னு. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லுவோம், இப்போ ஸ்டார்ட் அப்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் பியா பண்ண முடியாது. ஏன்னா நம்மளை பொறுத்தவரையில் பட்ஜெட் கன்சர்ன் தான் அதிகமாக இருக்கும். ஆமாம், ஏன்னா நம்ம அதுக்குள்ளே தான் முடிக்கிறது. ஆமாம், நம்ம தாராளமாக பண்ணலாம். இப்போ பிக் கம்பெனிக்கு அது ஒரு விஷயமே இல்லை. ஓகே, இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ ஃப்ரீலான்சிங்லாம் நீங்கள் ஸ்டார்டிங் ப்ரைஸே $5. ஒரு ரீல் பண்ணுறீங்கன்னா $5. அதுக்கு குறைய அவர் நினைச்சாலும் ஆர்டர் ப்ரைஸ் பண்ண முடியாது. ஸோ அப்படின்னு எடுக்கும்போது கிளைண்ட்ஸ் வந்து $5 குறைய பேசுறது இல்லை. நான் $5 ஆர்டர்ஸ் எடுக்கிறதே இல்லை பெரும்பாலும். ஸோ நான் ஒரு வீடியோ எடிட்டிங் எடுக்கிறேன் அப்படின்னா ரஃப்லி $50. அது 1 minute வீடியோ இருந்தாலும் சரி, அதை எடுக்கிறேன்னு சொன்னால் நானே பண்ண மாட்டேன், அதை எடுத்து இன்னொருத்தங்களுக்கு தான் கொடுக்க போகிறேன். ஸோ தட்ஸ் பி இங்கே ட்ரிக் வந்து அந்த கிளைண்ட்டை பிடிக்கிறது தான், வேறு எதுவுமே இல்லை. அதுதான் நீங்கள் சொல்லி தரீங்க. ஆமாம், இப்போ அதில் இப்போ அந்த பிளாட்ஃபார்மை பொறுத்தவரையில் என்ன அப்படின்னா, இப்போ யூடியூப்பையும் நீங்கள் எடுத்துக்கங்க. யூடியூப்புக்குலாம் கோர்ஸ் செய்கிறாங்க. ஏன் செய்யணும்? அதில் அல்கோரிதம் இருக்குது. அல்கோரிதம் இட்ஸ் கீ. இப்போ இந்த யூடியூப் கிட்ட சொல்லி வச்சுருப்பாங்க, இந்த மாதிரி கண்டென்ட் இருந்தால், இத்தனை பேர் லைக் பண்ணியிருந்தா, இந்த மாதிரி வியூஸ் வந்து பொட்டன்ஷியலாக இருந்தால், அதுக்கப்புறமா ப்ரொஃபைலுக்குள்ளே போய் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துருந்தாங்கன்னா, நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா இதை வந்து வீடியோ பூஸ்ட் பண்ணி, கமெண்ட் பண்ணாங்கன்னா பூஸ்ட் பண்ணி, ஷேர் பண்ணால் பூஸ்ட் பண்ணி, தட்ஸ் அல்கோரிதம். ஸோ இதே மாதிரி தான் ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம், ஏர்னிங் பிளாட்ஃபார்ம் எடுத்துக்கிட்டா Fiverr எடுத்துக்கலாம் சரி, இப்போ நான் சொன்ன eBay எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை Google AdSense எடுத்துக்கிட்டாலும் சரி, என்ன பிளாட்ஃபார்ம் எடுத்துக்கிட்டாலும் அவங்களும் அல்கோரிதம் பேஸில் தான் ரன் பண்ணுறாங்க. ஸோ இந்த அல்கோரிதத்தை நாம் மெனிப்புலேட் பண்ணிட்டோம் அப்படின்னா we can catch it. ஸோ தட்ஸ் பேசிக். ஸோ நாங்கள் சொல்லிக் கொடுக்குறது இந்த அல்கோரிதம் மேனிபுலேஷன். ஸோ நீங்கள் என்னென்ன பண்ணீங்கன்னா, எந்தெந்த டைமில் பண்ணீங்கன்னா என்னென்னலாம் நடக்கும். ஸோ அதை தான் நாங்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். அப்போ அவங்களுக்கு ஒரு பொட்டன்ஷியலாக இப்போ நிறைய பேருக்கு ட்ரை பண்ணக்குள்ளே கிவ் அப் ஆகிறதுக்கு ரீசன் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். ஸோ இங்கே எடுக்கும்போது ஸ்டூடெண்ட் சப்போர்ட் சர்வீஸ்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டே வச்சுருக்கோம். ஸோ அதில் வந்து ஸ்டூடெண்ட் சப்போர்ட், அதாவது ஸ்டூடெண்ட்ஸுக்கு வரக்கூடிய டவுட்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு தனி டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணுது எங்கள்கிட்ட. ஓகே, ஸோ நிறைய கோர்ஸில் இல்லாத ஒரு விஷயம் அதுதான். ஒரு டிகிரி பண்ணால் கூட, ஒரு காலேஜில் கூட ஸ்டூடெண்ட் சப்போர்ட் சர்வீஸ்னு எதுவுமே இல்லை. அந்த லெக்சர்கிட்ட கேட்கணும், லெக்சர் கிட்ட கியூவில் நின்றா நம்ம கேட்காம வந்துடுவோம். அதுவும் இன்ட்ரோவர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லவே தேவையில்லை, அப்படியே வந்துடுவாங்க. அப்போ இப்படி ஸ்டூடெண்ட் சப்போர்ட் சர்வீஸ்னு ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சதுக்கு ரீசன், அவங்க ஒரு கம்ஃபர்டபுளாக ஒரு வாய்ஸ் நோட்லையோ இல்லை டெக்ஸ்ட்லையோ எப்படினாலும் கோல் பண்ணியோ எப்படினாலும் கேட்டுக்கலாம். ஸோ அவங்க வந்து கிளியர் பண்ணுவாங்க. ஸோ இவங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ என்னை பொறுத்தவரையில் நான் பார்த்ததுலே ரொம்ப நல்ல விஷயம்னு சொன்னால், ஸ்ரீலங்காவை விட இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க மெச்சுவர்ட் கூட ஒன்று சொன்னால் ஈஸியாக பிடிச்சிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது இதெல்லாம் அப்படின்னு, ட்ரை பண்ண விதம் கூட. மூணாவது வந்துட்டு அவங்க வந்து அந்த என்கரேஜ் பண்ணுற விதம் இருக்கு இல்லையா, இப்போ அதை சொல்லுவாங்க சொந்த நாட்டில் கிடைக்காத விஷயம் இந்தியாவில் கிடைக்கும், அந்த மாதிரி என்கரேஜ் பண்ணுற விதம். இந்த வயசுலேயே நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க. லாஸ்ட்டாக ஒரு ப்ரொஃபஸர் கூட எனக்கு அவருக்கு ஒரு 50+ ஏஜ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவர் ஒரு PhD ப்ரொஃபஸர். ஸோ அவர் ஃப்ரீலான்சிங்கை சூஸ் பண்ணி கற்றுக்கிறாரு. அப்போ திங்க் பண்ணி பாருங்கள், இன்ட்ரெஸ்ட்லாம் ரீசனே சொல்ல முடியாது. ஸோ ரீசன் சொல்கிறவங்க சொல்லுவாங்க, பண்ணுறவங்க பண்ணிட்டு தான் இருக்க போகிறாங்க. ஸோ தட்ஸ் அ பேசிக். ஸோ நீங்கள் ஏஜ் 25 இந்த லெவலுக்கு வந்துட்டீங்க. ஆமாம், உங்களுடைய ஒரு தாட் ப்ராசஸ் எந்த மாதிரி இருக்குது? லைக் வந்து நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், இல்லை இது வரைக்கும் வந்த ஜேர்னி எப்படி இருந்துச்சு, அதை பற்றி கொஞ்சம் பேச. ஓகே, வந்த ஜேர்னி வந்து பெயினானு கேட்டால் ஸோ மச் பெயின்.
என்னோட ஈஸி டாஸ்க். பிஸ்னஸில் இருக்கிறதுனால உங்களுக்கும் டெஃபினட்டாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இப்போ பேரண்ட்ஸோட பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இட்ஸ் ரியலி டிஃபிகல்ட். ஆமாம், அதுவும் மென்டர்ஸ்லாம் இல்லாமல் பண்ணுறது இட்ஸ் டூ மச் டிஃபிகல்ட். ஏன்னா இன்டர்நேஷ்னலுக்கு மூவ் ஆகிறோம் அப்படின்னு சொன்னோன்னா அந்த கண்ட்ரியோட லோஸாக இருக்கலாம், அந்த கண்ட்ரி என்னென்ன விஷயங்கள் பண்ணுது, ஆமாம் ரொம்ப கஷ்டப்படும். நான் நினைக்கிறேன் இந்தியாவோட ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும்தான் எங்களுக்கு கிட்டத்தட்ட 3 months 6 months மேலே அடிச்சு. ஆமாம், யூஎஸ்ஏலாம் எங்களுக்கு 1 week கூட ஆகல. ஜோர்ஜியா 1 day இல்லை, ஒரு half hour மேபி ஒரு 1 hour எடுத்துடும். அவ்வளோ ஃபாஸ்ட். அப்போ ஒவ்வொரு கண்ட்ரியும் நாங்கள் மூவ் ஆகும் போது தான் எங்களுக்கு நினைச்சு ஓகே ஒரு கண்ட்ரியோட ரூல்ஸ் எல்லாம் வித்தியாசம். யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நினச்சிட்டாங்க இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் பண்ணுறது ஈஸி. அதோட ஈஸி டாஸ்க். மேபி பிஹைண்ட்ல இருந்து இப்போ நானும் இதை மறைக்க நினச்சா மறைக்கலாம். இப்படியெல்லாம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. மேபி இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது ஈஸியாக இருக்கலாம். ஆஸ் அ ஃபாரின் நேஷனலெலாம் எனக்கு டிஃபிகல்ட். நான் ஷேர்ஸை கொண்டு வரது டிஃபிகல்ட். ஏன்னா இப்போ ஸ்ரீலங்கா பொறுத்தவரையில் எக்கானமி பிரச்சனைனால ஃபாரின் டிரான்சாக்ஷன் வந்து பிளாக். ஸோ என்னோட ஃபண்ட் எங்கேயால இவன் என்னோட கையில் கேஷ் இருந்தால் கூட இங்கே வந்து டெபாசிட் பண்ண முடியல. அவங்க சொல்கிறாங்க இந்த பேரில் வரணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்படி நிறைய காம்ப்ளிகேட்டடான விஷயங்கள்லாம் இருக்குது இன்டர்நேஷ்னலுக்கு போகிறோம் அப்படின்னா. ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணுறது நல்ல ஒரு மென்டர்ஸ் இருந்தால் மச் பெட்டர். இப்போ என்னை பொறுத்தவரைக்கும் மென்டர்ஸ் யாருமே இல்லை. நான் வந்து ஃப்ளிப் அவுட் ஆகணும், இல்லாட்டி நம்ம எனக்கு இருக்காங்க நிறைய நெட்வொர்க் பீப்புள் இருக்காங்க, அட்வைஸ் கேட்கலாம். பட் அவங்களோட பிஸ்னஸ் ஐடியாலஜி எனக்கு செட் ஆகுமான்னு கேட்டால் கிடையாது. ஆமாம், ஐ ஹேவ் டு ட்ரை இட் மை செல்ஃப். ஏன்னா என்னோட பிஸ்னஸ் வேறு, அவங்களோட பிஸ்னஸ் வேறு. ஐடியா கேட்டுக்கலாம். பட் ஓவர் பீரியட் அதை கடந்து வரது தான் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அந்த பெயினை தாங்கிட்டு கடந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த இடத்துல இருக்கோம் இல்லையா, ஸோ அதுவே ரொம்ப பெரிய விஷயம். தட்ஸ் டூ குட். ஆமாம் ஆமாம் ஆமாம். நான் ஏன்னா 3 years பார்த்த அந்த அப்டேட் வேறு இப்போ இருக்கிறது. ஆமாம், நான் நினைக்கிறேன் உங்களை கண்டக்ட் பண்ணும்போது எங்களோட கூகுள் ரிவ்யூஸ்லாம் வந்துட்டு லெஸ் தென் 50. ஸோ இப்போ ஆமாம், அப்போவே 5 stars மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ எங்களுக்கு அரௌண்ட் 800க்கு மேலே போயிட்டுருக்குது ஃபீட்பேக்ஸ் எல்லாமே. ஸோ அதே மாதிரி இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அக்கௌண்ட்டும் மெசிவ். நான் நினைக்கிறேன் உங்களோட பேசுகிற டைம்லாம் 1000க்கும் கம்மி தான். ஸோ இப்போ 5000 + 6000 மூவ் ஆகிட்டு இருக்குது. ஏன்னா அப்போ அந்த டைமில் கோர்ஸும் கம்மி. இப்போ ஜேர்னஸையும் கோர்சஸ் வச்சுருக்கீங்க. இப்போ நாங்கள் பேசிக்காக வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆரம்பிக்கும் போது 1 ப்ராடக்ட்டில் ஆரம்பித்தோம், ஃபைவர் அப்படின்னு சொல்லி. ஃப்ரீலான்சிங்கில் எடுத்துக்கிட்டால் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. அதில் ஃபைவர் ஒன் ஆஃப் த பிளாட்ஃபார்ம், பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் என்னை பொறுத்தவரையில். ஸோ இப்போ அப்வொர்க்கை கொண்டு வரதுக்கு பிளான் போயிட்டு இருக்குது. ஏன்னா இப்போ எங்களை பொறுத்தவரையில் இப்போ ஸ்டூடெண்ட்ஸும் அதை விரும்புகிறாங்க. ஒரு இன்கம் வந்து விரும்புகிறாங்கல்ல. இப்போ நல்லாவே இன்கம் எடுத்தான் $4000 இன்கம் எடுத்துருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் இன்னொரு இன்கம் இருக்குதுன்னு சொன்னால் சீட்ரை அவர் வந்து இல்லை எனக்கு $4000 போதும் அப்படின்னு யாருமே சொல்கிறாரு. ஸோ அதனாலே நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டுக்கு வந்து 5 ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறமா EB நான் சொல்லியிருந்தேன், இன்டர்நேஷ்னல் பிளாட்ஃபார்ம். ஸோ அதை வந்து கொண்டு வந்தோம் இ-காமர்ஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் 3வது வந்து நாங்கள் கொண்டு வந்து டராஸ்னு சொல்லி, டராஸ் வந்து ஸ்ரீலங்கா பேஸ்ட் இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம். அது இங்கே அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ மாதிரி ஸ்ரீலங்காவில் வந்து டராஸ்னு சொல்கிற பிளாட்ஃபார்ம். ஸோ அது லோக்கலாக பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக கொண்டு வந்தோம். அதுக்கப்புறமா இப்போ வந்து கூகுள் AdSense கொண்டு வந்தோம். இப்போ லாஸ்ட்டாக வந்து நாங்கள் கொண்டு வர ப்ராடக்ட் வந்து ஷேர் மார்க்கெட். ஷேர் மார்க்கெட் எந்த மாதிரி? ஓகே, ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரையில் இப்போ இதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்ட் பிளாட்ஃபார்ம். ஓகே, இப்போ இதுக்கு முதல்ல ட்ரேடிங்கை பண்ணுங்கன்னு நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, கிரிப்டோ பண்ணுங்கன்னு நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. நாங்கள் எதனால் அதை பண்ணலான்னா இது ஏன் அப்பா இது ஏன் டவுன் ஆகுதுன்னு சொல்லி எக்ஸ்பர்ட்ஸால் கூட சொல்ல முடியாது. இப்போ இவன் தேரிஸ்லாம் இருந்தாலும் அவங்கள்ட்ட கேட்டால் கூட சொல்லுவாங்க இது 99. ஆமாம், அப்படி தான் சொல்லுவாங்க. இப்போ 70 90 இந்த பர்சன்டேஜில் தான் அது ஒர்க் ஆகும், இல்லாட்டி அது லொஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, சைக்காலஜிக்கலாக விளாடும், அப்படி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அது என்ன பொறுத்தவரையில் மெனிப்புலேஷன் மாதிரி தான். ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ராப்பரான ரீசன் கொடுக்கும், இதனால தான் இது நடந்து. ஒரு ஷேர் எடுத்துக்கிட்டால் அப்படி கிடையாது. இப்போ டெஸ்ட்லாம் ஏன் ஷேர்ஸ் அதிகமாக போகுது, SpaceX ஏன் அதிகமாக போகுது எல்லாருக்கும் தெரியும். டவுன் ஆகினாலும் ரீசன் தெரியும், எதனால் டவுன் ஆகுது, என்ன ரீசனால டவுன் ஆகுது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதனால ஷேர் மார்க்கெட்டை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ நாங்கள் இப்போ எனக்கு என்ன புரியலன்னா இந்த என்ன மாதிரி ட்ரைனிங் அந்த ஷேர் மார்க்கெட் லைக் வந்து இந்த கோர்ஸ் அனலைஸ் பண்ணுற இந்த ஸ்டாக் அனலைஸ் பண்ணுற மாதிரி. எஸ், ஓகே. இப்போ அது மட்டும் இல்லை, இப்போ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதே நிறைய பேருக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஓகே, எப்படி நான் அதில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணேன். இப்போ நாங்கள் பிளாட்ஃபார்முக்கு சூஸ் பண்ணிக்கிறது CSCன்னு சொல்கிறது, அதாவது கொழும்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்கிறது, ஸ்ரீலங்கா பேஸ்ட். ஸோ இதில் ஃபாரினர்ஸும் பண்ணலாம், இப்போ இந்தியாவிலேருந்தும் பண்ணலாம். இதில் பெனிஃபிட் என்ன கேட்டால் எந்த வித டெக்ஸுமே இல்லை, 0 டெக்ஸ், எந்த வித டெக்ஸுமே இல்லை. இவன் தோ தே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்ரீலங்காவில் டேக்ஸ் இல்லையா, அந்த விஷயத்துக்கு டெக்ஸ் இருக்குது இல்லை இல்லை அந்த விஷயத்துக்கு கொடுக்கலாம். ஸோ அதில் வந்து நீங்கள் மணி மேக் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்ரீலங்கா கவர்மெண்டால் ஒரு வாட்டி இப்போ வந்து ஸ்டாக் வாங்குறேன் அப்படின்னா அதே மேக் பண்ணுற ப்ராஃபிட்டுக்கு நான் வந்து இது பண்ண டெக்ஸ் கட்ட தேவையில்லை, நீங்கள் வாங்கக்குள்ளேயும் கட்ட தேவையில்லை, கட்டணும். ஆமாம், நீங்கள் மேபி ஸ்ரீலங்கா இந்தியாவுக்கு கொண்டு வரும்போது இந்தியா கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் அங்கே கிடையாது. ஸோ தட்ஸ் பேசிக். ஆனால் அதை பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்னு கேட்டால் இப்போ எக்ஸாம்பிள் சொல்லுவோம், கரன்சி வைஸில் இந்தியா ஸ்ட்ராங்.
ஓகே. ஸ்ரீலங்கா வீக். இப்போ அங்கே நீங்கள் 1000 ரூபா எங்களோட ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா, ஸ்ரீலங்காவில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா, இங்கே காசுக்கு கிட்டத்தட்ட 3500 சாரி எங்கட காசுக்கு. ஓகே ஓகே. அப்போ உங்களால் நிறைய ஷேர்ஸை வந்து கெச் பண்ண முடியும். இப்போ ஸோ அதனால லாங் டேர்ம் ஆமாம் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். அதே மாதிரி கம்பவுண்டிங்கும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு ஷேர் வெளியே வந்துட்டு ஒரு 20 ரூபா 30 ரூபா கூடுதுன்னா ரஃப்லி கூடும்போதும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஷேர் பல்காக வாங்கியிருப்பீங்க. ஸோ அதே பொறுத்தவரையில் சிஎஸ்சி அதாவது கொழும்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து லிமிடெட் ஒன்றுமே இல்லை. இப்போ நீங்கள் 100 ரூபா தான் போடணும், 50 ரூபா தான் போடணும், அப்படியெல்லாம் இல்லை. நீங்கள் எவ்வளோ வேணாலும் போடலாம். அந்த ஷேரை பெருமதி 10 ரூபா இருக்கட்டும். அந்த 10 ரூபாய்க்கு ஒரு ஷேர் வாங்க போகிறீங்களா பண்ணலாம். ஓகே. ஸோ நான் இந்த கோர்ஸ் எடுத்து எனக்கு டிஸ்கவுண்ட் பண்ணுவேன். தாராளமாக பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பேசிக்கான விஷயம் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறது எப்படி ரிஸ்க் அனாலிசிங் பண்ணுறேன், ப்ரொஃபைல் அனாலிசிங் எப்படி பண்ணுறேன். அதுலேயே நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. ஐம் நாட் எக்ஸ்பர்ட் வித் ஷேர் மார்க்கெட். ஹையர் சம்மன் ஓவர் த பீரியட். அதுதான் இப்போ நடக்குது. இந்த 6 கோர்ஸ்லேயே வந்துட்டு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது 2-3 பிளாட்ஃபார்மில் தான் தெரியும். இந்த பிளாட்ஃபார்ம் இதுதான், இதனால தான் இது ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவைப்படுது அப்படின்னு தெரியும். பட் நான் வந்து அதில் எக்ஸ்பர்ட் கிடையாது. ஸோ நான் வந்து அதை யார் எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்களோ அவங்கள ஹையர் பண்ணுறேன். தென் நாங்கள் அவங்கள லெக்சரிங் வச்சு பண்ணுறோம். ஸோ எங்களுடைய மெயின்டைன் வந்துட்டு நாங்கள் குவாலிட்டியை மேனேஜ் பண்ணிக்கிறோம். ஸோ அப்டேட்டில் நீங்கள் ஒரு கோர்ஸை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது பக்கா குவாலிட்டியாக இருக்கும். ஸோ நீங்கள் குவாலிட்டிக்கு எந்தவித கன்ஃபியூஸும் ஆகவே தேவையில்லை. எங்களோட கஸ்டமர் சர்வீஸும் அந்த லெவலில் இறங்கி ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அது இருக்குது. ஸோ தேங்க்ஸ் அஸ்பர், எப்படியும் உங்களை பிடிச்சி உட்கார வச்சுட்டேன். இவர் வேற ஒரு விஷயத்துக்காக இந்தியாவுக்கு வந்தார், நம்ம கூட வந்து கொலாபரேட் பண்ணிட்டாரு. ஸோ இவர் நிறைய வீடியோஸ் வந்து சேனலில் போட்டிருக்காரு, அவருடைய ஓன் சேனலில் போட்டிருக்காரு. லைக் வந்து எப்படி ஃப்ரீலான்சிங் பண்ணலாம், எந்த மாதிரி வந்துட்டு இப்போ இ-காமர்ஸ் ஸ்டார்ட் பண்ண என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத போட்டிருக்காரு. ஸோ அவரோட சேனல் லிங்க் நான் கொடுக்குறேன். அண்ட் உங்களுக்கு ஏதாவது பிஸ்னஸ் பேஸ் பண்ணி டவுட்ஸ் இருக்குது, எனக்கும் நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஸோ இவர்கிட்ட வந்து ஸ்ரீலங்கா நம்மளுடைய மென்டரிங் இன்னொரு பிரான்ச் எங்கே ஸ்டார்ட் பண்ணலான்னு கேட்கலான்ட்டு. ஸோ அதை பேஸ் பண்ணி வீடியோஸ், அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக வந்து ஃப்ரீலான்சிங் பற்றி நம்ம நேரில் பண்ண முடியலனாலும் நம்ம ஜூம் காலில் பண்ணலாம் கண்டிப்பாக. ஸோ அந்த லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் தென் அவரோட கம்பெனி அட்ரஸ், லைக் கம்பெனி வெப்சைட் இருக்கு இல்லையா, ஸோ எல்லாமே வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இஃப் யூ வாண்ட் யூ கேன் செக் தட் அவுட். அண்ட் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலுமே டிஸ்கிரிப்ஷனில் லைக் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, நான் இவர்கிட்ட கேட்டு ஆன்சர் பண்ணுறேன். ஷோ தேங்க்யூ. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you next video. Bye.